ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம், அவிட்டம் சதயம் பூரட்டாதி அடங்கிய ராசி மண்டலம். கும்பராசிக்கு புதன் தரும் பலன்கள். புதன் ஒரு முக்கியமான கிரகம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. புதன் 17 வருஷம் தசாபுத்தி நடத்துவார். அதுபோல் தனிப்பட்ட முறையில் நல்ல நிலைமை இருந்துச்சாருன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவாற்றலை கொடுப்பாரு, கல்வியை கொடுப்பாரு, வியாபாரத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு, தகவல் தொழில்நுட்பத்தை கொடுப்பாரு. ஸோ புதன் ஒரு முக்கியமான கிரகம். சரியா நேர்களே? அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதும்பாங்க. இருக்கிற நவக்கரங்களே சின்ன கிரகம் அவர் தான். அது கோள்களே சிறிய கோள் அவர் தான். சூரியனுக்கு அருகில் இருக்கிறார். ஸோ புதன் ஒரு வலிமைமிக்க கிரகம்தான். அப்படிப்பட்ட புதன் கும்பராசிக்கு 17 வருஷம் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுவார். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக புதன் திசை வரும். பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சதயத்துக்கு கொஞ்சம் வயசாகி வரும். அவிட்டத்துக்கு கொஞ்சம் வயசாக வரும். ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். சதயத்துக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். பூரட்டாதிக்கு குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். ஸோ பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். மற்றவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ புதன் உங்களுக்கு நல்லது எப்படி செய்வார், தசாபுத்தியில் நல்லது செய்வார், எப்படி செய்வார், எந்த இடத்துல இருந்தால் செய்வார், என்ன பலன்கள் செய்வார், அந்த தசாபுத்தி பரிகாரம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். புதனை பற்றியும் புதனுடைய தசை 17 வருஷத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். புதன் ஒரு 28 நாளுக்குள்ளே மாறிக்கிட்டே இருப்பார் கோச்சாரத்தில். கோச்சாரம்னு என்ன, இப்போ நடைமுறை 28 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அவருடைய வீடு 2 முக்கியமான வீடு இருக்குது. அவருக்கு ஆட்சி வீடு மிதுனம், கன்னி. மிதுனம் ஆட்சி வீடு, கன்னி மூல திரிகுண உச்ச வீடு. மீனத்தில் அவர் நீசம் அடைஞ்சிருவார். மகர கும்பம் அவருக்கு ராசி வீடு. துலாம் ரிஷபம் அவருக்கு ராசி வீடு. தனுசு சமமான வீடு. மிதுனம் கன்னியை சொல்லிட்டேன். அவருக்கு பகை வீடு மேசம் விருச்சிகம் பகை வீடு. சரியா நேர்களே? கடகம் பகை வீடு. மேசம் விருச்சிகம் கடகம் பகை வீடு. அதில் கடகம் விருச்சிகம் ரொம்ப பகை வீடு. அங்கே இருக்கிற புதன் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சிம்மம் அதிநட்பு வீடு. சிம்மத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படி பார்க்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன் எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா மகர கும்பம், ரிஷபம் துலாம், சிம்மம், மிதுனம் கன்னி, தனுஷு இந்த இடத்துல புதன் இருக்க பிறந்தவர்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. தன் தசையிலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. மீனத்தில் நீசம் அடைவார். நீச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல. நீசபங்கம்னா என்ன? அவர் வீடு கொடுத்த குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். ஸோ நீசபங்கம் அடைஞ்சாருன்னா பரவாயில்ல. இருப்பினும் மீனத்தில் புதன் நீசம் அடைஞ்சாலும் தான் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீட்டை பார்ப்பார். ஓகே நேயர்களே, புதனை பற்றி 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? ஜாதகம் தனிப்பட்ட முறையில் கட்டணத்துக்கு உட்பட்டு பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மற்றவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் பலன் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கு, புதன் திசையில் புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, இந்த புத்தி நடக்கும் 17 வருஷத்தில். இது நடக்கிறவங்க என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சரியா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன், பதில் சொல்லுவேன். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவு சொல்கிறேன். ஏதோ விடுபட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். புதனை பற்றி சொல்லிடுறேன் நான். சரியா? புதன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் கும்பராசிக்கு அப்படின்னு பார்ப்போம். புதனுடைய வீடுகள் கும்பராசிக்கு மிதுனம் மறையாது, கன்னி மறையும். சரியா? காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம் மறையாது. அதனால் பொதுவாக புதன் உங்களுக்கு ஒரு விகடத்தை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு, விவேகத்தையும் கொடுப்பாரு. விகட கவியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கல்லூரி மேலே நல்லூர் பெண்ணாக இருப்பீங்க. அந்த சாகசத்தை கொடுப்பாரு, சில வித்திகளை கொடுப்பாரு, தந்திர மந்திரமெல்லாம் கொடுப்பாரு. சரியா? காரிய வெற்றியை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அதேமாதிரி காலப்புருஷ சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. அது 6ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது என்னென்னா உத்தியோக ரீதியாக கொஞ்சம் நீங்கள் மெனக்கடணும். சரியா? உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெனக்கடணும். கடன் நோய் எதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி எதிரி விஷயத்தில் ரொம்ப வெளிப்பாக இருக்கணும். ஏன்னா எதிரி உங்களை காட்டிலே ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, பிரில்லியண்டாக இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக போட்டி பொறாமையில் நிறையா இருக்கும். அறிவு சார்ந்த போட்டி பொறாமை இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் போட்டிகளை ஒவ்வொரு விஷயத்தில் வித்தியாசப்படும். ஆனால் கும்பராசிக்கு அறிவு சார்ந்த விஷயத்தில் போட்டிகள் இருக்கும். சரியா? நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா ஒருத்தனே மறுப்பு சொல்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பான். அவன் சொல்கிறத 4 பேர் காப்பாங்க. சரியா? அந்நேரத்துக்கு அதை சொல்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சில அமைப்பெல்லாம் புதன் கொடுப்பார் உங்களுக்கு. ரைட் சார், வேறு புதனோட அமைப்பு எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். பொறுமையாக இருங்க. புதன் பொதுவாக தொழிலை குறிக்கிற கிரகம் தான். தொழில் வியாபாரம் குறிப்பார், ஞாபக சக்தியை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு,
பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் தனித்த புதன் இருந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். தனித்த புதன் இருந்தாருன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் புதன் வந்து மற்ற கிரகம் கூட சேர்ந்து இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பொதுவாக சுக்கிரன் கூட சேரலாம். சுக்கிரனும் புதனும் ஒட்டி ஒட்டி தான் போவாங்க. சூரியன் கூட சேர்ந்தாலுமே அஸ்தமனம் ஆகக்கூடாது. இருந்தாலும் புதாதித்ய யோகம் இருக்கும். புதாதித்ய யோகம் வந்து அரசாங்கத்தில் பெரிய பதவிகளை கொடுக்கும், அறிவுபூர்வமாக கொடுக்கும், ஒரு ஆளுமை அதிகாரத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். ஸோ புதாதித்ய யோகம் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். புதன் வந்து சனி பகவான் கூட சேரலாம். சரியா, சனி பகவான் கூட சேர்றது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, உங்கள் ராசிநாதனை சுபத்தப்படுத்துவார். மனதாலும் உடலாலும் எடுக்கிற காரியம்லாம் நல்லாயிருக்கும். ஆயுள் தீர்க்கம் இருக்கும், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. சரியா, ஆள் வந்து எப்போயுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பீங்க. உடம்பெல்லாம் மூளைன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ராசிநாதன் கூட புதன் சேர்ந்தாருன்னா உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோக குரு கூட சேரலாம், குரு பார்வைக்காரலாம். சரியா, புதனும் குருவும் சேர்றது நல்ல விசேஷம்தான். ஒரு பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டரும் ஒரு மாணவனும் சேர்கிற மாதிரி தான். இருப்பினும் புதன் பார்வைக்கு குரு பார்வைக்கு புதன் வருது நல்லதான். சரியா நேர்களே, குருவை வந்து புதனை பார்த்துட்டாருன்னா அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். இப்படி சில அமைப்பெல்லாம் இருக்குது. புதன் கேது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா, கேது வந்து என்ன செய்வார்னா மந்த நிலையை கொடுப்பாரு. எப்படின்னா இவங்க யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுவாங்க. சில பேர்கிட்ட சில விஷயத்தை பேசணும்னா நான் யோசித்து முடிவு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த யோசித்து முடிவு சொல்கிறத 2 நாளைக்கு இழுப்பாங்க. சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து புதன் ராகு இணைவில் இருக்கும். புதன் ராகு இணைவு எப்படின்னா, ராகு வந்து புதனை தூண்டிக்கிட்டே இருப்பார். புதனுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை தூண்டி அறிவு பசியை கொடுப்பாரு. ஆனால் வேறு மாதிரி கொண்டு போவார். கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் கொண்டு போவார், கிரிமினல் விஷயத்துக்கும் கொண்டு போவார். ஒரு மனிதன் யோசிக்கிறது நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. ரெண்டுக்குமே யோசனை தான். புதன் ரெண்டுக்குமே வருவார். அறிவு சார்ந்த விஷயத்துக்கும் யோசிச்சு வைப்பார், கெட்ட பழக்க வழக்கங்களும் யோசிச்சு வைப்பார். ஸோ ராகு வந்து சில நேரம் புதன் கூட சரியாக சேரலை வச்சுக்கோங்களேன். கெட்ட வெளியில் எப்படி பெரிய ஆள் ஆகலாம், சரியா, தந்திரம் மந்திரம் ஆளுகள் எப்படி கவுக்கலாம், அது மாதிரி விஷயத்தெல்லாம் ராகு இழுத்துட்டு போவார். புதனை சும்மா இருக்க விட மாட்டார். புதனை போட்டு தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். புதன் ராகு இணைவில் இருக்கிறவங்க. அடுத்து புதன் செவ்வாய் நல்ல அமைப்பு கிடையாது. புதன் செவ்வாய் சேரக்கூடாது. ஏன்னா புதனுக்கு பிடிக்காத கிரகம் செவ்வாய். ஒரு என்னது அலர்ஜி, அருவருப்பு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வந்து புதனை ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா செவ்வாய் வந்து வீரத்துக்குள்ள கிரகம், சுறுசுறுப்புக்குள்ள கிரகம். அவருடைய தாட்ஸே வேறு, அவருடைய லாஜிக்கே வேறு, அவருடைய சித்தாந்தம் வேறு. புதனுடைய சித்தாந்தம் வேறு. புதன் வந்து அறிவுபூர்வமாக நினைப்பார். செவ்வாய் வந்து அப்படி கிடையாது, அடிதடியாக நினைப்பார். செவ்வாய் வந்து அடித்து பணிய வைக்கணும் அப்படிம்பாரு. புதன் வந்து அறிவுபூர்வமாக பணிய வைக்கணும், ஒருத்தவனுக்கு சொல்லி கொடுத்து பணிய வைக்கணும் பாரு. ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது, அடிதடி தான். அவர் ஃபோர்ஸான கிரகம், போர்க்குணம் கொண்ட கிரகம். புதன் அப்படி கிடையாது. புதன் வந்து மதியால் இருக்கிற கிரகம். புதன் வந்து மந்திரினா, செவ்வாய் வந்து தளபதி. தளபதி வந்து போருக்கு வழி நடத்துவான். மந்திரி வந்து ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுவான். அதனால தான் புதனும் சூரியனும் சேர்ந்து ஒன்றா போவாங்க. ஏன்னா ராஜாவுக்கு வந்து மந்திரி ரொம்ப முக்கியம். ராஜானா சூரியன். இப்படி மேட்சாது பார்த்தீங்களா? நவகரங்களே ராஜா சூரியன், அவருக்கு மந்திரி ரொம்ப தேவை. ராணி வந்து சந்திரன். சரி, ராணி வந்து வேறு. ராணி வந்து ராஜாவின் சந்தோஷத்துக்கு, அவருடைய இன்ப துன்பத்துக்கு ராணி வரும். ஆனால் நாட்டை வழிநடத்த புதன் ரொம்ப முக்கியம். புதன்னா என்ன? மந்திரி, மதிநுட்பம். மந்திரிங்கிறது முக்கியமான ரோல். சரியா நேர்களே? அதேமாதிரி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணு தான் மந்திரி, மனைவி ஒரு மந்திரிம்பாங்க. ஒரு ஆணுக்கு மனைவி நல்லபடியாக அமைஞ்சிட்டானா அவன் அந்த ஆண் நல்லபடியாக இருப்பான். அதான் சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு வெட்டிக்கு பின்னாடி ஒரு மனைவி இருப்பாள். அந்த மனைவி வந்து புதன் அம்சம் பெற்று நல்ல மதிநுட்பமாக இருந்தாலும் அந்த ஆள் வந்து வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் ஆயிடுவான். அதுபோல் சூரியனுக்கு வந்து புதன் வந்து மந்திரி மாதிரி. அந்த புதன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்தால் அந்த போர்க்குணத்துக்கும் இந்த அறிவுபூர்வமான விஷயத்துக்கும் ஒத்துப்போகாது. ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஒத்துப்போகாது. சரியா? சில பேர் அறிவு சார்ந்த ஆற்றலில் இருப்பாங்க, அது எக்ஸ்ட்ராடினரி. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் மனித வாழ்க்கை. ஸோ செவ்வாய் கூட புதன் செய்கிறது அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படப்பட்டாது. அடுத்த அவ்வளோ தான் சொல்லிட்டேன் நான். சரியா? எல்லா கிரகத்தையும் சொல்லிட்டேன் நான். இப்படி தான் புதனுடைய சேர்க்கை இருக்கும். இன்னும் நிறையா சொல்லலாம், வீடியோவில் வந்துட்டு அதிகமாகும். சரியா? ஸோ புதன் திசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த திசைக்கு முன்னாடி புதன் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு பொதுவாக ஒரு ரீடிங் கொடுக்குறேன். பொதுவாக புதன் வந்து ஒவ்வொரு ராசிலையும் இருப்பார். உங்கள் ராசி கட்டத்தில் நீங்கள் கும்பராசியில் பிறந்தாலுமே உங்கள் ராசிக்கு பார்த்தோம்னா மேசம், ரிஷபம்னு மற்ற ராசிகளாக இருக்கும். சரியா? மேசம் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், ரிஷபம் 4ஆம் இடம், மிதுனம் 5ஆம் இடம். இப்படி வருஷப்படுத்தி வந்தோம்னா உங்கள் ராசி வந்து 11ஆம் இடம் வரும். இப்போ நான் ராசிக்கு தான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் கும்பராசியில் பிறந்தனால புதன் எந்தெந்த ராசியில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறேன். தனித்த புதனாகவே சொல்கிறேன். ஏன்னா சேர்க்கையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சேர்க்கை பலன்களை ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். திர்க் பாலவரையும் இருக்குது. திர்க்குன்னா என்ன? பார்வை பலன்கள். ஒரு கிரகத்தின் மேலே ஒரு கிரகம் பார்க்கிறது, அதனாலையும் அந்த கிரகம் பாதிப்படையும். புதன் மேலே சந்திரன் பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், சூப்பர். சந்திரன் சேர்க்கை சொல்லல, அருமையான அமைப்பு. புதன் சந்திரனை சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. சரியா நேரில்? அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடாது. சூரியனுக்கு முன்னு சந்திரன் இருக்கக்கூடாது. அமாவாசை சந்திரன் கூட புதன் சேரக்கூடாது. பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்ததானா நல்ல பலன்களை கொடுப்பாரு. வளர்பிறை சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்போ சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார்.
நீங்கள் வந்து இப்போ எந்த மாதத்தில் பிறக்கிறீங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், அடுத்து வந்து கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சூரிய காந்தத்தில் சந்திரகாந்தத்தில் சூரியன் இருப்பார். இந்த சந்திரன் பார்வையில் வந்து புதன் வந்தாரா அந்த புதன் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரியா? பொதுவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஆணி மாதத்தில் இருந்து வைகாசி மாதம் கூட வச்சுக்கலாம். வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. ஸோ இந்த மாதங்களில் பிறந்தவங்க, இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார். வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். இந்த சந்திரன் பார்வையில் புதன் பட்டுட்டாருன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, அறிவுபூர்வமாக இருப்பாங்க, சாஸ்திரம் நல்லா வரும், வேத ஜோதிடம் நல்லா வரும், ராசி பலனை நல்லா பார்ப்பாங்க, 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, எந்த ஒரு காரியத்துக்குமே இது பார்ப்பாங்க, என்னது சம்பிரதாயம் பார்ப்பாங்க, ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரன் பார்வைக்கும் புதன் வரலாம். இந்த மாதத்தில் பிறந்தாங்க சந்திரன் கூடயும் புதன் இருக்கலாம். சந்திரன் கூட இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க ராசியிலே சேர்ந்துருப்பார். சந்திரனும் புதனும் இணைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கெல்லாம் நல்ல மனைவி அமையும். அதாவது ஒளிப்பெற்ற சந்திரன் கூட புதன் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். மனைவி வந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, நல்ல ஒரு மனைவியால் முன்னுக்கு வருவாங்க. சில பேருக்கு பாருங்கள், ஆள் நல்லா இருக்க மாட்டான் ஆண், ஆனால் மனைவி வந்து ரொம்ப விவரமாக இருக்கும், அவனை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். வீடியோவில் எடுத்து அதிகமாகும், உங்களுக்கும் சலிப்பு வரும். சில பேருக்கு வந்து இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில பேருக்கு சலிப்பு தட்டும். ஏன்னா எல்லாருமே இப்போ ஷார்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரீல்ஸாக போயிட்டுருக்கு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் ரீல்ஸை போட்டு என்னென்னமோ போடுறாங்க. அது இப்போ இந்த ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்ன இல்லாதெல்லாம் இருக்குன்னு மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ நானும் ஏதோ முடிஞ்சாலும் சொல்லுவேன், நிறைய சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். கும்பராசிக்கு வந்து வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்ல ஆசைப்பட்றேன். பட் உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, உங்கள் ரிப்ளை எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த வருகிற நாட்களில் நான் மற்ற திசைக்கு போடுறேன், மற்ற கிரகங்களை பற்றி போடுறேன். சரியா? புதன் திசைக்கு முன்னும் உள்ள திசைகள், சனி திசை, கேது திசை, சுக்கிர திசை, இதுக்கெல்லாம் நல்லபடியாக போடுறேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று உங்களுக்கு வசப்படும். சரியா? நான் 100 வார்த்தை சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50 வார்த்தை வந்து நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பரிகார வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ரைட் நேயர்களே, இப்போ புதன் மேசத்தில் இருந்தாருன்னா என்ன பலன்கள் சார் அப்படின்னா, நல்லவராக இருப்பார், வல்லவராக இருப்பார். இது நல்ல பெரிய விஷயங்க, கட்டிக்காரோட விஷயம். மேசத்தில் புதன் இருந்தானா நல்லவராக இருப்பான், வல்லவனாக இருப்பான். நல்ல விஷயம் தான். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. நல்ல விஷயம்தான், ஆனால் நல்ல சாதனையெல்லாம் பண்ணுவாங்க. பட் என்ன, மன ஒரு நிலையில் இருக்காது, ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. மேசத்தில் புதன் இருக்கிறவங்க வந்து ஆசிலேஷன் மைண்டில் தான் இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் யோகா தியானம் பண்ணிட்டால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ரிஷபத்தில் புதன் இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள், நல்ல அறிவுபூர்வமாக இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருப்பாங்க, கையில் காசு பணம் நல்லாயிருக்கும், உழைத்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, தன் உழைப்பை நம்பியே இருப்பாங்க, இறக்க சுபாவம் இருக்கும், நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பாங்க. அடுத்து மிதுனம், அவருடைய சொந்த வீடு ஞான வீட்டில் இருக்கிறாருன்னா தீர்க்க ஆயுள் இருக்கும், வாழ்க்கையில் நல்ல காசு பணம் சம்பாதிப்பாங்க, ஆராய்ச்சி அமைப்பு இருக்கும். சரியா? நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவங்களாம் வந்து இந்த கௌரவ பட்டம் பெறுறது, ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்டம் பெறுறது, இதிலெல்லாம் பெரிய கட்டிக்காராக இருப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிடுவாங்க. மிதுனத்தில் புதன் இருக்க பிறந்தவங்க வந்து மற்றவங்களை காட்டிலும் தனியாக இருப்பாங்க. சரியா? பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறாங்க. இவங்ககிட்ட பேசுகிறதுக்கே நம்ம கூச்சப்படுவோம், அந்தளவுக்கு வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அடுத்து கடகத்தில் பகமை பெறுவார், நல்லா இருக்காது. கடகத்தில் சுக்கிரன் புதன் இருந்தாருன்னா நல்ல ஒழுக்கம் இருக்காது. சரியா? ஒழுக்கம் இருக்காது, மன அலைபா அந்த படியே இருக்கும், புத்தி ஒரு நிலையில் இருக்காது, புத்தியால் சில கெட்ட விஷயங்களை யோசிப்பாங்க. சரியா நேர்களே? பெரிய லெவலுக்கு போக முடியாது, வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கோ பெரிய பதவிக்கோ உயர்ந்த நிலைக்கோ போக முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். கடகத்தில் புதன் இருக்கிறவங்க நல்ல விசேஷம் கிடையாது. அதே நேரத்தில் வீடு கொடுத்த சந்திரனு கெட்டுப்பிட்டார் வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசமாக போயிடும் வாழ்க்கை. சிம்மத்தில் நல்ல அமைப்பு தான், நல்லா பேசுவாங்க. சிம்மத்தில் இருக்கிற புதன் நல்ல பேச்சை கொடுப்பாரு, எழுத்தை கொடுப்பாரு, பெரும் சாதனை செய்வாங்க, தொழில் வியாபாரத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா? மற்றவங்களால் மதிக்கப்படுற அன்பு இருக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், தன்னோட பேச்சால் பெரிய லெவலுக்கு போவாங்க. சரியா? தன்னோட பேச்சால் பெரிய லெவலுக்கு போய் சாதனையாளராக இருப்பாங்க. கண்ணில் நல்லா இருக்கும், கவர்ச்சியாக இருப்பாங்க, பார்வைக்கு வந்து கவர்ச்சியாக இருப்பாங்க. சாதாரண நிலையிலேருந்து பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒழுக்கம் இருக்கும். இவங்களாம் வந்து இந்த பத்திரிகை ஆசிரியர், மீடியா இதில் பெரிய ஆள் ஆவாங்க. சரியா? திரைப்படத்துறையிலும் நல்லா சைன் பண்ணுவாங்க, கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க. துலாமில் புதன் இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் புதன் தனித்து இருந்தால் இந்த பலன்கள் அப்படியே நிற்கும். சரியா? மற்ற கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் கொஞ்சம் மாறுபடும். தனித்த கிரகங்களுக்கு தான் இந்த பலனை சொல்கிறேன் நான். இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தார்னா இதில் அவர் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்களை கொடுப்பார். சுத்தபத்தமாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார், 100% கொடுப்பார். மற்ற கிரகங்கள் சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா அந்த பலனுடைய சதவீதம் குறையும். துலாமில் இருந்தாலும் ஆள் நல்லா இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, பெரிய தத்துவம் மேதம் பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்களோட பேச்சுவார்த்தை வித்தியாசமாக இருக்கும், மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருப்பாங்க, பார்வைக்கு நல்லா ஃபேராக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. இவங்க வாழ்நாளுக்கு பின்னாடி இவங்க பேர் பேசப்படும், சாதனையாளராக இருப்பாங்க. சரியா?
இவங்களுடைய இருப்பினும் மன அலைபாய்ந்தபடியாக இருக்கும். சுக்கிரன் வீட்டில் இருக்கனால அப்படி இப்படியான ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாத நிலையில் இருப்பாங்க. அதாவது ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க துலாமில் இருக்கிறவங்க. மேசம் துலாம் ரெண்டிலும் புதன் இருந்தாருன்னா மன ஆசிலேஷனிலே இருக்கும். ஏன்னா ரெண்டும் எதிர் வீடு. பார்த்தீங்களா எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். அடுத்து விருச்சிகத்தில் நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன், விருச்சிகத்தில் இருக்கிற போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். செவ்வாயோட ஸ்திர வீடு அவருக்கு ஆகாது. சரியா, நல்ல ஒழுக்கம் இருக்காது. பெண்கள் மூலிமா பிரச்சனை வரும். பெண்கள் மூலிமா இவங்களுக்கு எதனாச்சும் நோய்கள் வரலாம். சரியா, பெண் விஷயமாக சில பால்வினை நோய்கள் மற்ற நோய்கள்லாம் வரலாம். சரியா, அதனால் இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் விருச்சிகத்தில் புதன் ராகுவோட இருக்கிறாரு, கண்ணியில் இருக்குது, சனி பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மோசம். இந்த ஒரு அமைப்பு இருக்கும். கண்ணியில் சனி பகவான் இருப்பார், விருச்சிகத்தில் இவர் இருப்பார், யார், புதன் இருப்பார், ராகுவோட சேர்ந்து இருப்பார். அவ்வளோதான் பின்னாலே கெட்டு போயிடுவான். பின்பித்தனாக இருந்து ஸ்டீல் லோலானாகி வாழ்க்கையை கெட்டு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மிதுன லக்கணத்தில் பிறந்தானா கண்டிப்பாக அவுட்டு. கும்பராசி மிதுன லக்கணம். புதன் வந்து 6ஆம் இடத்துல, லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து சனி பார்வையில் இருந்தாருன்னா அந்த புதன் திசை நடக்கும்போது அவ்வளோதான். பெண்ணால் எவ்வளோ தூரம் சீரழியுமோ அந்தளவு சீரழிஞ்சிருவான். ஆணுனா பெண், பெண்ணுனா ஆண். நீங்கள் நினைக்கக்கூடாது என்னடா இவன் ஆணுக்கே குறை சொல்கிறான்னு. 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். சில பெண்களே இருக்கிறாங்க, தவறான சகவாசம், வாழ்க்கையை தடுமாறி போய் அங்கே போய் இங்கே போய் அவனை நம்பி இவனை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கை வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும். அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு விருச்சிகத்தில் இருக்கிற புதன். தனியாக இருந்தாலும் கொடுப்பாரு, கெட்டு போயிட்டாருன்னா ரொம்ப பழங்களை கொடுப்பாரு. இதில் குரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். விருச்சிகத்தில் புதன் இருக்கிறாரு, கடகத்திலேருந்து குரு பார்க்குறாரு, உச்ச குரு பார்க்குறாரு. ஏதோ தப்பு பண்ணுவாங்க, ஆனால் திரும்பி வந்துடுவானுங்க. ஓரளவு போவானுங்க, உள்ளுக திரும்பி வந்துடுவானுங்க. சில பேர் பாருங்கள், தற்கொலை பண்ணணும்னு போயிடுவாங்க, கடைசியில் திரும்பி வந்துடுவாங்க. அந்த மூமெண்ட்டில், அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் மைண்டு மாறிடும். அது மாதிரி குரு பார்த்துட்டாருன்னா எல்லாம் பண்ணுவானுங்க, ஆனால் அது வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். வெளியே வந்துடுவானுங்க, தப்பிக்க விட்டுருவார். அந்த சுயநினைவை கொடுத்து அவன் அந்த இக்கட்டான நிலையிலேருந்து வெளியே எடுத்துருவார். ஸோ இவங்களாம் ஓரளவு நியூட்ரலாக போயிடும். ஆனால் பாவ தொடர்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, ஜோதிடத்தில் 2 தான், பாவ தொடர்பு சுப தொடர்பு. கிரகங்கள் சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா கெடுபணங்களை கொடுத்தாலும் தாங்குற சக்தியை கொடுத்துரும். கெட்ட தொடர்பில் இருந்துச்சுன்னா அவனை அப்படியே இழுத்து கொண்டு போயிடும். அப்படியே இழுத்துட்டு போயிடும், காராகரகத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். சரியா, இருண்ட குகைக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். வெளியவே வர முடியாது. முன்னும் இருட்டு பின்னும் இருட்டு, அப்படியே போயிடும், கும்மு இருட்டுன்னு போயிடும். சரியா, ஓகே. அடுத்து வந்து தனுசுல அருமையான அமைப்பு. தனுசுல புதன் இருக்கிறது வந்து சமுதாயத்தில் பெரிய லெவலுக்கு போவாங்க. நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருப்பாங்க. சரியா, வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லபடியாக போவாங்க. பொருளாதாரத்தில் நல்லா ரீச் ஆவாங்க. மகரத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இவங்க வந்து எப்படின்னா பெரிய உழைப்பாளியாக இருப்பாங்க, ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களாம் இந்த யூனியனில் இருப்பாங்க. சரியா, யூனியன் லீடராக இருக்கிறது நல்ல கெட்டிக்காரங்க. சேலில் நல்ல வெற்றி உண்டாவாங்க. வியாபார ரீதியாக நல்ல ஒரு பணத்தை ஈன் பண்ணுவாங்க. சரியா, வியாபாரம் நல்லபடியாக வரும். இரும்பு வியாபாரம்லாம் மிகச்சிறப்பாக, இரும்பு, ஈயம், பிளாஸ்டிக் பொருட்கள் இதிலெல்லாம் வியாபாரம் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக போயிடுவாங்க. பழைய பொருட்கள், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸு, இதிலெல்லாம் மகரத்தில் இருக்க புதன் வந்து நல்லா பெரிய லெவலுக்கு கொடீஸ்வரனாக ஆக்கி விட்டுருவார். அடுத்து கும்பத்தில் புதன் இருக்குது, அந்தளவு நல்ல இல்லை. சனியோட ஸ்திர வீட்டில் இருந்தாலும் அந்தளவு நல்ல பலன் கொடுக்க மாட்டார். ஆனால் ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். சாஸ்திரம்லாம் ஓரளவு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கும்பத்தில் இருக்க புதன். அதே நேரத்தில் வந்து முன்கோபமும் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வந்து வரும், புஸ்குன்னு கோபம் வரும். பகமை பாராட்டுற குணம் இருக்கும். மற்றவங்களை பகமை பாராட்டுவாங்க. அதை பேசிகிட்டே இருக்கும்போது மற்றவனை சீண்டிகிட்டே இருப்பாங்க. சரி, எதிராளியை வந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டு அவனை கோவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த கும்பத்தில் இருக்க புதன் அதை செய்வார். இருப்பினும் தொழில் ரீதியாக கணிச முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியான என்ன, தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. மீனத்தில் அவர் நீசம் அடைஞ்சிருவார், இயல்பு நிலை இழந்துருவார். தான் சொந்த நட்சத்திரத்திலே நீசமடைகிற ஒரே கிரகம் புதன் தான். ரேவதிலே நீசமடைவார், தான் சொந்த நட்சத்திரத்திலே நீசமடைவார். மீனராசியில் எடுக்கிற காரியம் பெரும்பாலும் தோல்வியாக தான் இருக்கும். படிப்பு நல்லா வராது, எடுபடி வேலை பார்த்து சாதாரண நிலையில் இருப்பாங்க. ஆனால் குரு பார்வை மற்ற கிரக தொடர்பு சுப தொடர்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஓரளவு முன்னேறுவாங்க. அதுபோக புதன் வந்து வாக்குக்குள்ள கிரகம். ஒரு மனுஷன் நல்லா பேசுகிறான்னா புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். ஒரு மனிதன் நல்லா படிக்கிறான், நல்லா எழுதுகிறான், கதாசிரியர், கவிதை எழுதுகிறான், கலைநயமாக இருக்கிறான், அறிவுபூர்வமாக பேசுகிறான் அப்படின்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். புதன் வந்து பேச்சுக்குள்ள கிரகம். சரியா, சில பேருக்கு பேச்சே வராது, திக்கி பேசுவாங்க, என்ன பேசுகிறேன்னே சொல்ல முடியாது, ஒரே உளறலாக இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் புதனும் கெட்டு போயிருப்பாங்க. சரியா, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம், அதுவும் கெட்டு போயிருக்கும். புதனும் கெட்டு போயிருந்தாருன்னா அவங்க வார்த்தை சுத்தமாக இருக்காது. சரியா, பேசுகிறது வந்து மற்றவங்களால காது கொடுத்து கேட்க முடியாது. சில பேர் பேச்சை பாருங்கள், காது கொடுத்து கேட்க முடியாது. என்ன எப்படி இருக்கீங்க அப்படிமா கட்ட குரலில் பேசுவான். நமக்கு அப்படி கேட்டாலே உடம்புல ஒரு அப்படியே குகுசும், ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படிலாம் இருக்காங்க, நான் நிறைய பார்த்துட்டேன்.
சரியா? நிறைய வெகுஜன தொடர்பில் நிறைய மக்கள் கூட நான் பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். சிலர் குரலே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போங்க, சிலரோட குரல் வந்து நமக்கு வந்து ஏற்றுக்க முடியாத அளவு இருக்கும். சிலர் குரல் பாருங்கள் அப்படி கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் பின்னணி பாடகராக மாறிடுவாங்க. அவங்க மறந்தாலும் அந்த குரல் வந்து காற்றுல கலந்து வாழ்நாள் முழுக்க நினச்சிட்டே இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ வந்து புதனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு வரேன். நான் முத்தாப்பாக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. இதுக்கே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் கொஞ்சம் தகவல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் பேசுவேன், 1 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் நம்ம மக்கள் நினைப்பாங்க, இந்த ஆள் ஏதோ பேசுகிறான்டா, வளன்னு பேசுகிறான் அப்படிம்பாங்க. இன்றைக்கி பேசாமல் இருக்கிறவனுக்கு தான் மதிப்பு. யாராக இருந்தாலும் சரி, கம்முன்னு இருந்தால் நல்ல மதிப்பு. கம்முன்னு இருக்கிறவங்க தான் கும்முன்னு இருக்கிறாங்க. கலகலன்னு பேசுகிறவங்க, யதார்த்தமாக இருக்கிறவங்க என்னாகிறாங்க, பின்னடைவை சந்திக்கிறாங்க. சரியா நேர்களே? நாடு அப்படி மாறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து புதன் நல்ல நிலைமை இருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், சுப தொடர்பில் இருந்தாருன்னா படிப்பு நல்லாயிருக்கும், எழுத்து பணிகள் நல்லாயிருக்கும், வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக இருக்கும், பேச்சாளர் பலரை கட்டுப்படுத்தி நல்லபடிக்கு போவாங்க. அடுத்து வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், புதன் நீசம் பெற்றிருக்கிறாரு, ராகு எது கூட சேர்ந்துருக்கிறாரு, பாப தொடர்பில் இருக்கிறாருன்னா நரம்பு கோளாறு வரும், ஸ்கின் பிரச்சனை வரும். புதன் கெட்டு போயிட்டாருன்னு ஸ்கின் பிரச்சனை, தோல் அலர்ஜி, இந்த பிரச்சனை வரும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், வியாபாரத்தில் அந்தளவு சிறப்பு இருக்காது. இப்போ புதன் திசையில் ஒவ்வொரு புத்தி இருக்குது. அதுக்கு நான் சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்தையும் சொல்கிறேன். பொதுவாக புதன் நாளே பெருமாள் தான். புதனுடைய நாமங்கள் நிறைய இருக்குது. புதன் பகவான் வந்து வித்யாகாரகன், கணக்கன், தூதன், தேர்ப்பாகன், சௌமியன், விஷ்ணு பக்தன், அறிவன், இப்படி நிறைய நாமங்கள் அவருக்கு இருக்குது. பெருமாளுடைய அம்சம்தான். புதன் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதருடைய அருளால் வளர்ந்தவர். ஏன்னா அவர் வந்து படைச்சி ஒரு நல்ல நிலைமை கொடுத்தவரே வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான், சொக்கநாத பெருமான் தான், அந்த மீனாட்சியாரில் பெற்றவர் தான். அதனால புதனுக்கு கலர் வந்து பச்சை. அதுபோக பெருமாளுடைய பக்தனாக அவர் ஆயிட்டார். அவருடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் சிவபக்தனாக இருந்து அது பிறகு பெருமாள் பக்தனை மாறிட்டார். பெருமாளால் அவர் வந்து நவக்கிரகங்களுக்கு ஒரு காரகத்துவத்துக்கு போயிட்டார். பெருமாளுடைய ஆதிக்கம் பெற்று அங்கே போயிட்டார். அதனால பச்சை இருக்குது. ஏன்னா பெருமாள் பச்சை தான். பச்சை மால்னாலே பெருமாள் தான். புதனுக்கு 100 பேர் இருக்குது, பச்சை மால்னு ஒரு பேர் இருக்குது. அப்பேற்பட்ட பெருமாளுடைய அம்சம் பெற்ற புதன் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கிற போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசை நடக்கிறவங்க வந்து திருவெண்காடுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். சரியா? அங்கே மூலவர் வந்து சிவன் தான். இருந்தாலும் திருவெண்காட்டில் போய் அங்கே சிவபெருமானை கும்பிட்டு அங்குள்ள நவக்கரங்களை புதனை கும்பிட்டு வரணும். அடுத்து வந்து இங்கே போகலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். சரியா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கும்பிட்டு போகிறது மிகச்சிறப்பு தான். சரியா நேரில்? மீனாட்சி தாயை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். ஏன்னா மீனாட்சி தாயும் பச்சை தான். சரியா? அதனால் புதன் உடைய அம்சம் உள்ள இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அந்த புதனோட அம்சம் உள்ளதான். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் வந்துட்டு போகலாம். பொதுவாக புதன் திசையில் புதன் புத்தி நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த நாட்கள்லாம் சொல்லலை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன் நான். உங்களுக்கு அந்த தசா புத்தி தெரியும் சார், எனக்கு புதன் திசையில் இந்த புத்தி நடக்கு, எனக்கு நல்லா தெரியும், எனக்கு என்ன பரிகார வழிபாடு, எனக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லணும். நீங்கள் எனக்கு புதன் திசையில் இந்த புத்தி நடக்கு, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வழிபாடும் பரிகாரம் சொல்லுவேன். சும்மா புதன் திசையில் கஷ்டப்படுறேன், நான் வந்து சதய நட்சத்திரம், புதன் திசை நடக்க எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. கேட்குற கேள்வியில் தெளிவுகள் இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வியில் எனக்கு டேட்டா இருக்கணும். சரியா? அது இது சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அப்படி கேட்க தெரியாது. தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரியாது. நிறைய பேருக்கு இந்த நான் சொல்கிற விஷயம்லாம் தெரியாது. பொதுவாக தெரியும், நான் கும்பராசியில் பிறந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. லக்கணம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? கும்பராசி அப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து அந்த இது தெரியல, ஜோதிடத்தை பற்றி தெரியல. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தானாச்சும் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோ செலவு பண்ணுறோம், தீபாவளி பண்டிகைக்கு செலவு பண்ணுறோம், ஏதோ திருவிழாவுக்கு செலவு பண்ணுறோம், வீட்டில் நடக்கிற நல்லது கிட்டதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டணும் ஜாதகத்தை. சார் எனக்கு நிலைமை எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் பயிற்சியாக இருக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்துட்டார், எனக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்கு, என் லக்கண ரீதியாக நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டணும். காட்டிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதுலேருந்து வெளியே வந்துக்கலாம், சில பிரச்சனைகள்லேருந்து நம்ம தற்காத்துக்கலாம். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை காட்டுங்க. நீங்கள் என்கிட்ட தான் காட்டணும்னு நான் சொல்லலை, யாருக்கிட்டனாச்சும் காட்டுங்க. ஆனால் நல்ல ஜோசியர்கிட்ட காட்டுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க. சரியா? சரி. புதன் திசை புதன் புத்தி அறிவுத்திறன் அதிகரிக்கும், அறிவுபூர்வமாக இருப்பாங்க. புதிய திட்டங்கள் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக வரும். கலை சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும். படிப்பு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். புதன் திசை புதன் புத்தி நடக்கிறவங்க பெருமாளை கும்பிடுங்க. புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க. பொதுவாக புதன் திசை நடந்தாலே ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும், படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணணும், அனாதை சிறுவர்களுக்கு உதவி பண்ணணும். சரியா? படிப்பு விஷயத்தில் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து கேது புத்தி மனக்குழப்பம் இருக்கும், தேவையற்ற அலைச்சல் இருக்கும். புதன் திசை கேது புத்தி நடக்கிறவங்க வந்து விநாயகர் பெருமானை கும்பிடணும். சரியா? விநாயகரை கும்பிடலாம். புதன்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு விளக்கு போடலாம். அதுபோக புதன் கிழமை தோறும் காகத்துக்கு வந்து தோரம்பருப்பு சாதம் வைக்கணும். சரியா?
அடுத்து வந்து சுக்கிர புத்தி நல்லாயிருக்கும், லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். சுக்கிர புத்தி வந்து பொருளாதார மேன்மையை கொடுக்கும், சுப வாழ்க்கையை கொடுக்கும், சுப நிகழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். புதன் திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அல்லது அச்சு வெல்லம் கொடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரிய பற்றி நல்ல அமைப்பாக தான் இருக்கும். புதனும் சூரியன் நண்பர்கள் தான். அரசாங்கத்தில் அனுகூலம் இருக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் புகழ் கிடைக்கும், அரசியல்வாதியில் அரசாங்கத்தில் இருக்கும் நல்ல விதமாக இருக்கும். புதன் திசை சூரிய பற்றி நடக்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுபோக புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கோதுமை சாதம் கொடுக்கலாம், இல்லைன்னா கோதுமை பலகாரம் ரொட்டி பிஸ்கட் கொடுக்கலாம். சந்திர புத்தி இது ஒரு வகைக்கு நல்லா நியூட்ரலாக போகும், மன அமைதி இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த புத்திநாதர்களும் நல்லா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு தசைக்கும் புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புத்திநாதர்கள் வந்து புதனுக்கு மறையக்கூடாது. புதனுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. புதனுக்கு கேந்திரத்திலே கோணத்திலே வந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. புத்திநாதர்கள் வந்து ஜாதக கடத்தில் ராசி கடத்தில் மறையக்கூடாது, மறையாமல் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ சந்திர புத்தி நல்லாயிருக்கும். சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கணும். சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசை சந்திரனாக இருந்தார்னா அந்த அளவு நல்லா இருக்காது, மனக்குழப்பம் வந்துடும். சரியா? மற்றபடி சந்திரன் நல்லா இருந்தார்னா மன அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம், தாய்வழி சீதனம், வண்டி வாகன யோகம் எல்லாமே நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக இருப்பாங்க. காய்கறி வியாபாரம், மார்க்கெட் வியாபாரம் இதெல்லாம் நல்லா வரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் வியாபாரம் எல்லாம் நல்லா வரும். அடுத்து செவ்வாய் புத்தி கோபம் இருக்கும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில உத்தம் இருக்கும். சரியா? நீ சொல்வது நான் கேட்கவா, நான் சொல்வது நீ கேட்கவானா அறிவுபூர்வமாக சண்டை போட்டுருப்பாங்க. இருப்பினும் நிலம் சொத்து பத்து சேர்க்கை இருக்கும். புதன் திசை செவ்வாய் பற்றி ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கும். புதன் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புதன் அறிவு, செவ்வாய் வந்து ஆற்றல். இழுக்கவா உட்காரவா ஓடவான்னு இருக்கும். புதன் வந்து உட்கார்ற கிரகம், செவ்வாய் வந்து ஓடுற கிரகம். இது மாதிரி இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் புதன்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன் நான். அடுத்து ராகு புத்தி செலவுகள் நிறைய வரும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ புதன் திசை ராகு புத்தி நடக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், குரங்களுக்கு வாழைப்பழம் கொடுங்க. சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கையம்மனை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு புத்தி நல்லாயிருக்கும். புதன் திசை குரு புத்தி நல்லாயிருக்கும். கல்வி, ஆன்மீகம் அதனால் நல்லபடியாக இருக்கும். மூத்தவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்க பெரியவர்களால் ஆசீர்வாதம் கிடைக்கும், தகப்பனொழி சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல விதமாக இருக்கும். ஆன்மீகம், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. புதன் திசை குரு புத்தி நடக்கிறவங்க புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கடலை உருண்டை கொடுங்க. சரியா? கடலை உருண்டை கொடுங்க, பொரிகடலை உருண்டை கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் திசை சனி புத்தி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். சரியா? தொழில் வியாபாரத்தில் நிலையான வெற்றி கிடைக்கும், ஸ்திரத்தன்மை இருக்கும். புதன் திசை சனி புத்தி ரொம்ப கெடுக்காது, ஓரளவு நியூட்ரலாக போயிடும். அப்படி புதன் திசை சனி புத்தி நடக்கிறவங்க புதன்கிழமை தோறும் காகத்துக்கு எள்ளு சாதம் கொடுக்கணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசை சனி புத்தி நடக்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போகணும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை கும்பிட்டு, பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு வரணும். பொதுவாக புதன் திசை நடக்கிறவங்க வந்து பெருமாளை கும்பிட்டு தான் நல்லது, விஷ்ணு வழிபாடு நல்லது. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை பெருமாள் கொடுக்குறது மிகச்சிறப்பு. பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும், விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் படிக்கிறது மிகச்சிறப்பு. சரியா? அதுபோல் புதன்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பச்சை பயிறு, பாசிப்பருப்பு சாதம் இல்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். இன்னும் சிலது செய்ய போகிறேன் சார் அப்படின்னா, பெருமாள் கோயிலில் நந்தவனம் இருக்கும், நந்தவனத்தில் நீங்கள் துளசி செடி நடலாம். சரியா? இல்லைன்னா வீட்டில் துளசி செடி நடத்து வளர்க்குறது கொஞ்சம் சாஸ்திரம் ஆச்சாரம். சரியா? ஏன்னா துளசி செடி எல்லா இடத்துலையும் வளராது. கோயில் இருக்கிற நந்தவனத்தில் நீங்கள் துளசி செடியை நட்டுட்டு வரலாம். அதுபோல் பச்சை நிற ஆணையில் போடலாம். புதன்கிழமை தோறும் பச்சை கலரில் போடணும். நீங்கள் புதன் திசை நடக்குன்னா பச்சை கலர், க்ரீன் கலர் ஷேட் போட்டுக்கணும் நீங்கள். சரியா? சில பேர் வந்து மோதிரத்தில் மரகத கல் போட்டுக்குருவாங்க, அதுவும் போடலாம். ஆனால் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும், புதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, ஜாதகத்தை செக் பண்ணி தான் கல் போடணும். கல் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயங்க, எல்லாத்துக்கும் கல் ஒத்து வராது. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பொதுவாக யாரும் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் சில பேர் இந்த மோதிரத்தில் கல் போடுவாங்க, மரகத பச்சை போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து போடணும். கல் எல்லாத்துக்கும் வேலை செய்யாது. ஆனால் இருப்பினும் நீங்கள் வந்து பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். பெண்கள்லாம் சேலை கட்டிக்கலாம், ஜாக்கெட் போட்டுக்கலாம். ஆண்கள் பச்சை கலர் வேட்டி கட்டிக்கலாம், பச்சை கலர் சட்டை போட்டுக்கலாம். அதுபோல் கையில் பச்சை கலர் கயிறு கட்டிக்கலாம். சரியா? ஆண்கள் வலது கையில் கட்டலாம், பெண்கள் இடது கையில் கட்டலாம். அதுபோக வந்து வீட்டுக்கு வந்து அடிக்க தூரம் நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வரணும், பச்சை கலர் காய்கறி வாங்கிட்டு வரணும். மார்க்கெட்டுக்கு போகணும். சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதன் திசை நடக்குன்னா மார்க்கெட்டுக்கு போங்க. மார்க்கெட்டுக்கு போய் பச்சை காய்கறிகள் வாங்கிட்டு வாங்க. பச்சை கலர் அதிகமாக பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டில் செடி கொடி வச்சுக்கோங்க. பச்சை கலர் வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். பர்டிகுலராக வேப்ப மரத்தை நல்லா பார்க்கணும். சரியா? வேப்ப மரத்தை நல்லா பார்க்கணும், பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வேப்ப மரம் வந்து சனி செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ளது. இந்த வேப்ப மரம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக பார்க்கப்படுகிறது. புதன் திசை நடக்கிறவங்க வேப்ப மரத்தை பார்க்கலாம், வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்படி நிறைய சொல்லலாம் நேயர்களே, நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. இருப்பினும் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று நினச்சேன், லக்கணம். இப்போ வந்து வீடியோ நிறைய பதிக்கு வந்திருக்கோம். லக்கணம், சில லக்கணத்துக்கு வந்து புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு.
எந்தெந்த லக்கணம் சார் அப்படின்னா, கும்பராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த 6 லக்கணத்துக்கும் புதன் திசை நல்லா இருக்குங்க. மகர, கும்பம், மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம். இதில் வந்து கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு 5, 8 கூடியவனாக வருவார். சரியா? பஞ்சமாதிபதியாக வருவார், அட்டமாதிபதியாக வருவார். நல்ல ஒரு யோகத்தையும் கொடுப்பார், தீர்க்காயிலையும் கொடுப்பார். ஆனால் புதன் வந்து லக்கணத்துக்கு வந்து மறையக்கூடாது அவர். சரியா? லக்கணத்துக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கும்பராசி கும்ப லக்கணத்திலே பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து 3, 6, சரியா, 12 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு, ராசிக்கு இல்லை, லக்கணத்துக்கு. இப்போ நீங்கள் கும்பராசி கும்ப லக்கணம், ஏகராசி ஏக லக்கணம்னா 3ஆம் இடம் மேசத்தில் இருக்கக்கூடாது, 6ஆம் இடம் கடகத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடம் மகரத்தில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இல்லாமல் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. பொதுவாக புதன் 3, 6, 12 அவருக்கு வந்து இயல்பு நிலை இழந்துருவார். அதுபோக புதன் வந்து அஸ்தமனம் அடையக்கூடாது, வக்ரமும் அடையக்கூடாது. புதன் வக்ரம் அடைஞ்சார்னா அவருடைய காரகத்துவம் குறையும். புதன் வக்ரம் அடையக்கூடாது. சரியா? ஜனன ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க, புதன் போட்டு பக்கத்தில் வான்னு போடுவாங்க. ஆனால் புதன் வந்து வருஷத்துக்கு 4 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரியன் கிட்டே இருக்கிற கோள், சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கோள் வந்து புதன் தான். அதனால் அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பார். வருஷத்துக்கு 3 to 4 தடவை வக்ரம் அடைவார். ஸோ அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய அந்த காரகத்துவம் குறையும். காரகத்துவம்னா என்ன? சரியாக படிக்க முடியாது, புதன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சரியாக வராது. இருந்தாலும் புதன் வக்கரம் அடைகிறவர் வந்து அந்த வக்கர காலம் வரும்போது கோச்சாரத்தில் நல்ல பலங்களை கொடுப்பார். அதில் ஒரு பியூட்டி இருக்குது. இப்போ ஜனன ஜெயத்தில் வக்கரம் அடைந்தவர்களுக்கு கோச்சாரத்தில் ஒரு எப்போலாம் வக்கரம் அடைகிறாரோ அந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். வருஷத்தில் ஒரு 4 மாதம் 3 மாதம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா புதன் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா 1 மாதம் வக்கர இருப்பார். வருஷத்துக்கு 4 தடவை வக்கரம் அடைஞ்சாருன்னா 4 மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் விட்டு விட்டு வரும் அது. சரியா? 2 மாதத்துக்குள்ள 3 மாதத்துக்கு ஒரு வக்கரம் அடைவார். அந்த காலகட்டம் வந்து ஜனன ஜெயத்தில் புதன் வக்கரமானவர்களுக்கு யோகமாக இருக்கும். இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான ஒரு டேர்னிங் ட்விஸ்ட்டு. ஸோ இப்படி புதன் வந்து கலப்பு பணங்களை நிறையா கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்குது நல்லதான். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. சரி, 2ஆம் இடத்தை பார்க்கறனால கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. இப்படி நிறைய பலங்களை கொடுப்பாரு. இப்போ வந்து எந்த லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார் அப்படின்னா, மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு நல்ல பலங்களை கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு புதன் திசை நல்லா இருக்காது. மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணும், கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு வந்து பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணத்தில் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க, சதய நட்சத்திரம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், பாடாக படுத்துருவார், இருக்கிற இடத்த விட்டு நகட்டி விட்டுருவார். ஏன்னா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல பகைமை பெற்று இருப்பார், மாரகஸ்தானத்தில் இருப்பார். சரியா? ஸோ மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு வந்து புதன் வந்து 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. மாரகஸ்தானம் என்கிற இடத்துல இருந்தார்னா அந்த மாரகத்தை கொடுப்பார். மாரகம்னா என்ன? கண்டம்னு அர்த்தம். அவர் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறாரு, எந்த அமைப்பில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பார். அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும், பொது வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் சொன்னால் ஒருத்தருக்கு சேராது. அதனால் இதை தான் சொல்ல முடியும், கான்செப்டை தான் சொல்ல முடியும், வழியா ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாது, பலன்களை சொல்ல முடியாது. அந்த விதியை சொல்லலாம். அடுத்து வந்து தனுசு, மீனம், இந்த 2 லக்கணத்துக்குமே வந்து அவர் 7 கூடையவன் வருவார். கேந்திர பாதக மாரகாதிபதியாக வருவார். தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்க கும்பராசியில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து கும்பராசி, தனுசு லக்கணம் நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார், ராசிக்கு 11ஆம் இடத்துல லக்கணம் இருக்கும். இவங்களுக்கு வந்து 7ஆம் இடம் மிதுனத்தில் புதன் இருந்தால் வச்சுக்கோங்களேன், திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா 7 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கனால கேந்திராபி தோஷத்தை கொடுப்பார். புதன் வந்து கேந்திராபி தோஷத்தை கொடுக்கல, கெட்டிக்காரரு. ஏன்னா உபய லக்கணத்துக்கு அதிபதியாக வரதுனால அந்த கேந்திராபி தோஷத்தை கொடுப்பாரு. உதாரணத்துக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா ஜாதகத்தை சொல்லலாம். அந்த அம்மா வந்து சிம்ம ராசி, மிதுன லக்கணம். அந்த அம்மாவுக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு இருப்பார். 7 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு திருமணமே ஆகலை. நாடு அறிய ஊர் அறிய அந்த அம்மாவுக்கு கணவன் யாருன்னு தெரியாது. ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து எல்லாரும் அம்மா அம்மாங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா குழந்தை பத்துக்கல, திருமணமும் நடத்திக்கல. ஆனால் அம்மானு ஒரு பேரை வாங்கிட்டு போயிடுச்சு, அந்த அம்மா வாழ்ந்துட்டு போயிடுச்சு, நல்லபடியாக போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேந்திராபி தோஷம் 7ஆம் இடத்துல குருவுக்கும் வந்து கேந்திராபி தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா அவரும் வந்து உபய லக்கணத்துக்கு அதிபதி, தனுசு மீனத்துக்கு அதிபதி. பொதுவாக அப்படித்தான். ஸோ இந்த 4 வீட்டில் இருக்கிற 2 கிரகங்களுமே அந்த தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி புதனும் கொடுப்பார். தனுசு லக்கணம், மீன லக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்ணியில் இருக்கக்கூடாது, ஆட்சிப்பட்டு இருந்தாலுமே பிரச்சனை தான். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் ஆட்சிப்பட்டு இருந்தாலுமே பிரச்சனை தான். இவங்களுக்கு என்ன, தாமத திருமணம், பங்காளி, கூட்டாளி, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். அது எப்போ சார் வரும்னா அந்த புதன் திசையில் தான் வரும். புதன் திசை அல்லது புதன் புத்தியில் வரும். சரியா? இப்படி நிறைய இருக்குது.
எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. சரியா நேயர்களே, 12 ராசி 10 கிரகங்கள், மாந்தியை சேர்த்து 10 கிரகங்கள், இவங்க காம்பினேஷனை பற்றி சொல்லவே முடியாது. 12 × 10 120 காம்பினேஷன் இருக்குது குறைஞ்சது. அதுபோல் நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த சாரநாதன் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன், இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி தான் ப்ரிடிஷன் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ப்ரிடிஷன் கொடுக்குறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. வைக்க பொருளை ஊசி தேடுற மாதிரி. சில பேர் சும்மா நாங்கள் இந்த ராசி பலன் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் சொல்கிறது. கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்துட்டார், ராசியை பார்க்குறாரு, ஓஹோன்னு இருப்பீங்க. போன வருஷம் முழுக்க குரு ராசியாக தான் பார்த்தாரு. எத்தனை பேர் ஓஹோன்னு இருந்தீங்க எனக்கு தெரியல. இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் உத்தியோகத்துக்கு ஆகாதும்பாங்க. இப்போ எத்தனை பேருக்கு உத்தியோகம் போயிருக்கு அதுவும் தெரியாது. ஸோ கோச்சார பலன்கள் வந்து எல்லாத்துக்குமே நடக்குமானா நடக்காது. எல்லாத்துக்கும் நடக்கும், சில பேருக்கு நடக்கும். சரியா, கோச்சார பலன்கள் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நடக்கும். அந்த கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து அந்த இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும். சரியா, இதுதான் இது விதி, முக்கியமான விதி. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்கும். ரைட் நேயர்களே, இப்போ வந்து ஓரளவு சொல்லிட்டேன் நான். சரியா, இந்த கேந்திராதிபதி தோஷம் தான் முக்கியம். ஏன்னா புதன் வந்து அதை கொடுப்பாரு. கேந்திர பாதக மாரகாதிபதியாக வருவார், பாதகத்தையும் பண்ணுவார். உபய லக்கணத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். சரியா, பாதகத்தை பண்ணுவார். ஸோ இந்த மீன லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியில் இந்த புதன் திசை வந்து நிபந்தனைக்கு உட்படுத்தி தான் பலன் கொடுக்கும். சரியா, அவர் 7ஆம் இடத்துல இருந்துட்டா வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்காது, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பொதுவாக கும்பராசியில் நான் முதல்ல சொன்ன 6 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். மற்ற லக்கணத்துக்கெல்லாம் வந்து அவர் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. சரியா நேர்களே, தனுசு மீனம் கடகம் விருச்சிகம் மேசம் இந்த 6 லக்கணத்துக்குமே வந்து ஒரு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார், புதன் திசையில் கொடுப்பார். சரியா, 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பொருள் விரயம் இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா உடம்பு இருந்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், காரிய தடைகள் நிறையா இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாய்க்கு ஆகாது, விவசாயம் பண்ணுறதுனா விவசாயத்தில் நஷ்டம் வரும். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளால் செலவு இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா மனைவியை பாதிக்கும், ஆண்னா மனைவி பெண்ணுனா கணவன். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஊரை விட்டு நகட்டு விட்டுரும், உடல்நல பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுத்து அசிங்கத்தை கொடுத்துருவார். 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனை பாதிப்பார், தகப்பன வழி பிரச்சனை, பாக பிரச்சனை, உடம்பு இருந்த சகோதர விஷயத்தில் பங்காளி விஷயத்தில் பிரச்சனை. 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, குறிப்பாக நவதானிய வியாபாரத்தில் பிரச்சனை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும், ஆனால் லாபம் வராது. கையில் வாங்கினே பையில் போடலாம், காசு போன இடம் தெரியலன்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வச்சுன்னா ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், மைனஸில் போயிட்டுருக்கும், டெபிட்டில் போயிட்டுருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா தூக்கம் கட்டு போயிடும், அலைச்சல் இருக்கும், ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ புதன் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம், சரியா, கடகம் இந்த 6 லக்கணத்துக்கு நான் சொன்ன அந்த மாரக ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மாரகஸ்தானங்கிறது 2, 3, 7, 8, 12 2ஆம் இடம் 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். ராசியை மறந்துடணும், லக்கணம் தான் முக்கியம். சரியா, ஜாதகத்தில் புதன் தசை நடக்குதுன்னா லக்கணத்துக்கு தான் பலன் சொல்லணும், ராசிக்கு சொல்லக்கூடாது. ராசிங்க இது வந்து மனம் உடல் தனிப்பட்ட மனிதனுக்கு வெளிவட்டார தொடர்புக்கு தான். ஆனால் நீங்கள் உங்கள் ஆயுள் ஆத்மா ஜீவன் உங்கள் மனைவி குடும்பம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும்னா ஜாதகத்தை தான் பார்த்து தான் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் நேரில் சொல்லிட்டேன், நான் ஓரளவு சொல்லிட்டேன். வீடியோவை நிறைவு பண்ணுறேன், இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், இழுத்துக்கிட்டே போகும். வாட் எவர் மேபி புதன் திசை வந்து கும்பராசிக்கு ராசிக்கு வந்து அவர் 5, 8 கூடையவன் தான். சரியா, கும்பராசிக்கு பெரும்பாலும் கெடுபலனை கொடுக்க மாட்டார், பஞ்சமாதிபதி வராரு. ஸோ அதனால் ஒரு 50% காப்பாற்றுவார். மீதி 50% ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார். புதன் திசை இப்போ நடந்துகிட்ருக்கும் 17 வருஷம். அவங்கெல்லாம் ஓரளவு இந்த இதை நான் சொன்னதை வந்து சீர்தூக்கி பாருங்கள், நான் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்குள்ளே பொருத்தி பாருங்கள். சரியா, பொருத்தி பாருங்கள். சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம். பொருந்தாமல் போகுதுன்னா ஏன்னா நான் சொன்ன கான்செப்ட்லேருந்து விலகியிருப்பாங்க. சரியா, சில பேர் நல்லா இருப்பாங்க, புதன் திசையில் நல்லா இருப்பாங்க. அந்த ஜாதகத்தையும் சொல்கிறேன். கும்பராசி புதன் எங்கே இருப்பார்? ரிஷபத்தில் இருப்பார். 4ல் புதன் இருக்கலாம், அருமையான அமைப்பு. நல்லா படித்து பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன்லாம் படித்து நல்ல லெவலுக்கு போயிருப்பாங்க. இந்த புதனை வந்து குரு பார்ப்பார். குரு எங்கேருந்து சார் பார்ப்பார் அப்படின்னா, குரு வந்து லக்கணத்தையே பார்ப்பார். ஏன்னா ரிஷப லக்கணத்தில் புதன் இருக்காரு, லக்கணத்திலே புதன் இருக்கிறார், திக்பலம் அடைவார். இன்னொரு விஷயம், புதன் வந்து லக்கணத்தில் திக்பலம் அடைவார், அது நல்ல விஷயங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, 12 லக்கணத்தில் எத்தனை லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, புதன் லக்கணத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு புதன் திசை நல்லாயிருக்கும். ஏன்னா திக்பலம்னு ஒரு பலத்தை அடைவார். புதன் வந்து லக்கணத்தில் இருக்கிறது நல்லது, திக்பலம். ஆள் நல்லா அறிவுபூர்வமாக இருப்பாங்க, நல்ல மனைவி அமையும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்களெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், கும்பராசி ரிஷப லக்கணம், லக்கணத்திலே புதன் இருக்கிறாரு. விருச்சிகத்திலேருந்து குரு ஸ்தான பலம் விட்டு பார்த்தாருன்னா அவங்களுக்கு புதன் திசை நல்லாயிருக்கும். இவ்வளோதான்.
சரியா? இத்தனைக்கு ரிஷபராசிக்கு வந்து குரு வந்து அட்டமாதிபதி தான். 7ல் குரு இருந்தாலுமே புதன் இருக்கிறனால ஒரு நியூட்ரல் ஆயிரும். கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் நடக்கும், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அந்த புதன் திசை வரும்போது நல்லா போயிடும். இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக சொல்லலாம். கும்பராசி மிதுன லக்கணம். சரியா? கும்பராசி மிதுன லக்கணம். சிம்மத்தில் புதன் இருக்கிறார், லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார், சந்திரன் கூட சேர்ந்து கஜகேசரி யோகத்தில் இருக்கிறார், குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் பரிவாலை பார்த்துட்டாரு வச்சுக்கோங்களேன், சூப்பர். அந்த 3ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம். புதனை பார்த்துட்டாருன்னா புதன் திசை நல்லாயிருக்கும். இவங்களாம் அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருப்பாங்க. ஏன்னா சிம்மத்தில் புதன், சிம்மமும் சுபத்துவமாகி புதன் அங்கே இருக்கிறதுனால அரசாங்கத்தில் வந்து இவங்க வந்து எதில் இருப்பாங்கன்னா, இந்த இன்கம் டேக்ஸு, வருமான வரி, அந்த இது சொல்கிறாங்க சிஸ்டம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. சரியா? கணக்கு வழக்கு பார்க்குற வேலையில் இருப்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கே இருக்காது இவங்களுக்கு. அரசாங்கத்தில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குற வேலையில் இருப்பாங்க. மந்திரிக்கு பிஏவாக இருப்பாங்க, இல்லை செக்ரட்டரியேட்டில் பெரிய லெவலில் உட்காந்துருப்பாங்க. இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் நேர்களே என்பது நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். எது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா புதனை பற்றியோ, புதன் திசையை பற்றியோ, சில பேருக்கு புதன் புத்தி நடக்கும். சரியா? மற்ற திசையில் புதன் புத்தி நடக்கும். ராகு திசையில் புதன் புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, கேது திசையில் புதன் பற்றி, சுக்கிர திசையில் புதன் பற்றி, சூரிய திசையில் வயசான காலத்தில் தான் வரும். அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். கேட்குற கேள்வியை தெளிவாக கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நலன்களையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.